எல்லோருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் கமிஷனர் ஆஃப் ஓட்ஸ் என்ற தகுதி உடையவராக நான் செயல்பட்டு வருகிறேன். குடும்ப நல நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் சிவில் கோர்ட் ஆகியவைகளிலும் புரிந்து வருகின்ற எனக்கு சமூகத்தில் ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்து திட்டமிட்டு இருக்கிறேன். இதற்கு முதலாக ஃபேமிலி கவுன்சிலிங், குடும்ப ஆலோசனை ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான புரிதல் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் விவாகரத்துகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி நல்ல முறையில் புரிதலோடு வாழ்ந்தால் அந்த குடும்பத்தில் சம்பூரணமான வாழ்வு ஏற்படும். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சரியான புரிதல் இல்லை என்றால் அடிக்கடி அவர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் உருவாகி குழந்தைகள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் இன்னொரு பக்கமாக விலகி இருப்பார்கள். இது குழந்தைகள் சிறிய வயதிலிருந்தே பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து வரும்போது அவர்கள் வளரும் வயது காலம் வரும்போது அப்போ யோசித்து பார்ப்பார்கள், தன்னுடைய அம்மா அப்பா இப்படி சண்டை போடுவார்கள், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது என்று. கூடாத காரியம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நன்றாக புரிதல் வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஷேர் அண்ட் கேர் வேண்டும். பிள்ளைகளுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொண்டு பெற்றோர்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் குழந்தைகள் சிதறி பதறி போய்விடுவார்கள். நம்முடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. எப்பொழுதுமே சண்டை தான் வாழ்க்கை என்று நீ நினைத்தாயானால் உனக்கு எந்தவித பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழும்போது யாருமே கெட்டு போவதில்லை. ஆகவே முதல்ல பேக் போன் ஆஃப் தி ஃபேமிலின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி தான் ஒரு குடும்பத்தில் பேக் போன். அந்த கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து வாழும்போது தான் அந்த குடும்பம் நன்றாக இயங்கும். ஒரு மாட்டு வண்டிக்கு எப்படி 2 சக்கரமும் பேலன்ஸாக வைக்கப்பட்டு நகர்ந்து போகிறதோ அதே போல தான் குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சமமாக நகர்ந்து அந்த குடும்பத்தை வழிநடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் 3வது மனிதர்கள் தலையிட்டு இந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது, இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று சொல்லி கணவனிடத்தில் சில தேவையில்லாத காரியங்களை சொல்லி அந்த குடும்பத்தில் கோபம் ஊட்டுவது. அதே போல் மனைவியிடத்தில் தேவையில்லாத குறைகளை, கணவனை பற்றி குறைகளை சொல்லி அந்த குடும்பத்தில் கலகம் ஊட்டுவது கூடாத காரியம். கணவன் மனைவிக்குள்ளே யார் என்ன பற்றி சொன்னாலும் கேட்கக்கூடாது. என் கணவன் பற்றி எனக்கு தெரியும். ஈவன் கணவனே தவறு செய்திருந்தால் கூட அந்த நேரத்தில் எதுவுமே முகம் சுளிக்காமல் வீட்டுக்கு வந்து கணவனை கேட்கணும். அது இல்லாமல் அப்படியே நடு ரோட்டில் போட்டு பிரச்சனை பண்ணி உடைத்து விட்டாயனால் கணவன் மனைவிக்குள்ளே கசப்பு வெறுப்பு ஏற்படுகிறது. பிறகு வீட்டில் நாம் கையாளுகின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் தடா புடா என்று பறக்கும். கூடாத காரியம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதாவி வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வேதம் சொல்கிறது,
தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று. அப்போது தேவனுடைய சித்தத்தின்படி இரு மனங்களும் ஒரு மனதாகி திருமணம் ஆகப்பட்டிருக்கிறது. அந்த திருமண காரியத்தை உடைப்பதற்கு பிரிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, கடவுள் தேவனை தவிர. இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் குடும்பத்தில் ஆரோக்கியமான குடும்பம் நன்றாக இருக்கும். இதை விட்டு விட்டு நீ என்ன சொல்வது, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நீ வாழ்க்கை நடத்தினா உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாது, ஏமாற்றங்கள் தான் ஏற்படும். சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பல லட்சக்கணக்கான பணத்தை போட்டு செலவழித்து திருமண காரியத்தை செய்து வாழ்க்கையே சரியில்லைன்னு சொல்லி ஒரு மாதத்தில் 2 திருமணமான 3வது நாளில் 4வது நாளில் விட்டு வருவது எவ்வளோ அநாகரிகம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். திருமணத்திற்கு முன்பே கூடி ஆலோசனைத்து இரு தரப்பினர்களும் நல்ல முறையில் விசாரித்து அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அந்த பெண் எப்படிப்பட்டது, அந்த கணவன் பட்டவன் என்பதை அலசி ஆராய்ந்து பிறகுதான் நீ திருமண காரியத்தை ஏற்படுத்தி செய்ய வேண்டும். அதே போல் திருமணம் செய்ய போகும் பெண்ணுக்கும் திருமணம் செய்ய போகும் கணவனுக்கும் 2 பேரையும் பேசவிட்டு சம்மதத்தை வாங்கி கொண்டு தான் பெற்றோர்கள் இரு தரப்பினரும் திருமணத்தை செய்ய வேண்டும். சில பெண்கள் திருமணத்திற்கு முன்பே யாராவது லவ் பண்ணியிருப்பார்கள், அதை மனசிலேயே வச்சுட்ருப்பாங்க, வெளி சொல்ல மாட்டாங்க. அதே போல் திருமணம் ஆக போகும் சகோதரனும் மனசுலேயே வச்சுருப்பான், வெளி சொல்ல முடியாது. அப்போது ஒன்று அந்த சகோதரி திருமணத்துக்கு முன்பு யாராவது லவ் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த சகோதரன் திருமணத்துக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணியிருக்கலாம். இது 2 பேரும் கலந்து ஆலோசிக்கும் போது, இல்லை நான் ஏற்கனவே லவ் பண்ணுறேன் அதனால் என்ன நான் திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா அங்கு பிரச்சனைகள் ஒழிந்து போய்விடும். இதை விட்டு எதையும் மூடி மறைத்து விட்டு திருமணத்தை செய்து கொண்டு பிறகு அந்த காரியம் தெரிய வந்ததானால் அப்பொழுதுதான் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகிறது. இது பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தான் வளர்க்கப்பட்ட பெண் எப்படிப்பட்டவள் என்று பெற்றோர்கள் தெரியும். அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்பதும் பெற்றோர்கள் அவர்களுடைய கேரக்டரும் தெரியும். அதே போல் வளர்க்கப்பட்ட மகன் சைடும் பெற்றோர்களுக்கு மகனை பற்றி தெரியும். மகன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட கேரக்டர் உடையவன், இதெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு மனதோடு இரு வீட்டு தரப்பினரும் ஷேர் அண்ட் கேர் பண்ணி திருமணத்தை செய்தால் அந்த திருமண தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் வராது. சில காரியங்களை மூடி மறைத்து விட்டால் அவங்க பண்ணிக்க போட்டோம், யாராவது லவ் பண்ணின்னு போட்டோம், இது கல்யாணம் ஆனால் சரியாயிடும் அப்படி சொன்னீங்களேன்னா அப்பொழுதுதான் பிரச்சனைகள் உருவாக்கும். அதே போல் சில சகோதரிகளுக்கு சில பழக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் மென்டலி டிப்ரெஷனாக இருப்பாங்க, சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் மூடி மறைத்து விட்டு நாம் திருமணம் செய்து விட்டால் திருமணத்துக்கு பிறகு சரியாயிடுவாங்கன்றதெல்லாம் கூடாத காரியம். சற்று சிந்தித்து பாருங்கள். குடும்பம் ஒரு கதம்பம். அந்த குடும்பம் ஒரு கதம்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணத்துக்கு முன்பு இரு வீட்டு தரப்பினரும் ஒன்றாக கூடி விசாரித்து பெண் எப்படிப்பட்டவள், ஆண் எப்படிப்பட்டவன், மணப்பெண் எப்படிப்பட்டவள், மகன் எப்படிப்பட்டவன் என்று விசாரித்து என்ன படிச்சிருக்கா, என்ன வேலை செய்கிறா என்று அவனை அலசி ஆராய்ந்த பிறகுதான் ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தும் போது அந்த திருமணத்தில் ஈடுபட்டிருக்கிற மணமகன் மணமகள் நன்றாக இருப்பார்கள். இல்லை என்றால் குடும்ப நல நீதிமன்றங்களே ஏன் வழக்குகள் வருகிறது? ஒருவருக்கு ஒருவர் சரியான புரிதல் இல்லை. ஒருத்தன் ஐயா அவர் இல்லீகலாக
இருக்கிறாரு, அவங்க இல்லீகலாக இருக்கிறாங்க, வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்காங்க, வேறொருத்தியுடன் தொடர்பில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் தான். மணப்பெண் மணமகள் தான் காரணமே. இந்த காரணம் ஏன் வருதுன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும், திருமண காரியத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தவில்லை என்றால், என்கொயரி விசாரணை இல்லை என்றால், போனோம் பார்த்தோம், பிடிச்சது, பொண்ணு பிடிச்சது, மணப்பெண் மணமகன் பிடிச்சிச்சு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம். பிறகு என்ன ஆகும், அங்கே ஒரு மாதமோ இல்லை ஒரு 3 நாள் 4 நாளில் அவர்களுடைய உறவு முறியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, நான் சொன்னதான் முன்னாடி. இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணியிருக்கலாம், அதில் சில பிரச்சனைகள் உருவாகி மூடி மறைத்து விட்டு சைலண்ட்டாக இருப்பாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. திருமணம் ஆக போகும் ஒரு 3 நாள் இருக்குதுன்னு வச்சுங்க, எஸ்கேப்டு. மணமகனாவது எஸ்கேப்டு ஆகுங்க, மணப்பெண்ணாவது எஸ்கேப்டு. காரணம் என்ன, அது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. எவ்வளோ செலவு பெற்றோர்கள் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுத்து ஆளாக்கி அவர்களை படிக்க வைத்து வேலையும் வாங்கி கொடுத்து அவர்களை நடத்தி வருகிறார்கள் சொன்னால் லேசான காரியமாக கூடாத காரியம். அன்பு சகோதரிகளே, இந்த கால வேளையில் குடும்பம் என்பது ஒரு கதம்பமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒருமனது ஆவி இருக்க வேண்டும். எதையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒன்று மனைவி விட்டு கொடுக்க வேண்டும். மனைவி விட்டு கொடுக்காதவளாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து போங்க. எதற்காக? வாழ்க்கை நன்றாக இருக்கணும், பிள்ளைகள் நன்றாக இருக்கணும். இதை விட்டுவிட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி சில முரண்பாடான கருத்துக்களை நீ வைத்தாயானால் உனக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்து பெருகும். அப்பொழுது குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எப்பொழுதும் பிரச்சனை, சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கேடாக மாறிவிடும். சந்தேகப்படக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் வந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் அது ஒரு நோய். அது யாராலுமே மாற்ற முடியாது. திருடனை அவனாக திருந்த விட்டால் திருந்த முடியாது, அவனாக தான் திருந்தணும். அதே போல் தான் சந்தேகம் வந்துச்சுன்னா அவர்களால் தான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத சந்தேகங்கள். நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசின, ஏன் ஃபோனில் பேசின, நீ ஏன் அந்த பையன்கிட்ட பேசின, ஏன் ஃபோனில் பேசின, இத்தனை மணிக்கு பேசியிருக்கேன். சந்தேகங்கள் வரக்கூடாது. நண்பர்களாக இருப்பார்கள், என்னம்மா அவனுக்கு பிரச்சனை கூப்பிட்டு அலசி ஆராய்ந்து உங்களுக்குள்ளே எந்தவித பிரச்சனைகள் இருந்தால் தீர்த்து கொள்வது தான் மனித நியாயம். அதை விட்டுவிட்டு காவல்துறைக்கு போவது, காவல்துறையில் போய் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது, நீதிமன்றத்தில் போயிட்டு நேரத்தை செலவழிக்கிறது கூடாத காரியம். இன்று எத்தனையோ பெண்கள் நீதிமன்றங்கள் போல வழக்கு தொடுத்து விட்டு கணவன் இடத்துல மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுங்க சொல்லி, குழந்தைக்கு படிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போய் நிற்கிறார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்கள். எவ்வளோ காசு போட்டு எவ்வளோ செலவு செய்து திருமணம் ஆனால் கோற்றும் கையுமாக நீ நடப்பதை விட்டுவிட்டு குடும்பமாக வாழ்க்கை நடத்த கற்றுக்கொள்வது தான் உம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் இருவரும் சேர்ந்து ஒன்றாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன பிரச்சனை, சரி இந்த பிரச்சனையா, சரி ஓகே, இதுமாரி இது நடக்காது, நான் இது தப்பு சொன்னால் இதுமாரி இது நடக்காது சொல்லி கேர் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வாழ்நாளெல்லாம் சண்டை தான், பிரச்சனை. திருமணமான 3ஆம் நாளிலிருந்தே பிரச்சனை. மாமியார் தொல்லை, மாமனார் தொல்லை, மச்சினன் தொல்லை, சகலர் தொல்லை. இப்படி சொல்வதை விட
கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனத ஆவியோடு பேசி இருவரும் தீர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது, உடமையாக இருக்கிறது. 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய காரியத்தை நீ ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டேனால் அங்கு ஈகோ, தான் என்ற ஒரு ஈகோ ஏற்பட்டு அந்த மனவு முறிவு ஏற்பட காரணமாக இருப்பது கணவன் மனைவி தான். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே நன்றாக புரிதல் இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஷேர் அண்ட் கேர், எதையும் ஷேர் பண்ணணும். அது இல்லாமல் நீ வாழ்க்கை நடத்தியனா ஒருபோதும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே போல் சில மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வரும்போது வந்தவுடனே இன்னும் இவ்வளோ நேரம் லேட்டு, எதுக்கு லேட்டு, இதெல்லாம் கேட்கக்கூடாது. வேலை சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி குடிக்கிறீங்களா, உட்காருங்க, இன்னும் அரவணைச்சாலே சில அந்த டிப்ரெஷன், டென்ஷனெல்லாம் குறையும். அப்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். இதை விட்டு நீ காலையில் போனீன்னா ராத்திரி தான் வர்ற, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற, வேலை ஸ்தலங்களில் உழைக்கிற பாடு கணவனுக்கு தெரியும். அதே போல் மனைவிகளும் வேலை ஸ்தலங்களில் உழைக்கிற பாடு மனைவிமார்களுக்கு தான் தெரியும், கணவனுக்கு புரியாது. இதே வேலை ஸ்தலங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அப்படி 2 பேருமே பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டு வாழ்வதுன்னு சொல்லி நீங்கள் ஷேர் அண்ட் கேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் சமாதானம் வரும், குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகள் வராது, விவாகரத்தும் வராது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து ஒருவருக்கொருவர் ஒரு மனதோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி உங்களுக்கு ஏதாவது குடும்ப ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால் என் பெயரை நோட் பண்ணிங்க. பி. சந்திரன், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். என்னுடைய செல் நம்பர் 9840034610. என்னுடைய கைபேசி எண் 9840034610. நன்றி, வணக்கம்.